உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாது, உடனே கூப்பிடுவீங்களே. இத பார், காரியமா தான் கூப்பிட்டேன். யோ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடு. இந்த மாதிரி காகிதம் கொடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, என்ன சொல்லிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க, பிரிச்சு பாரு. பொம்மைகள்லாம் உடைஞ்சு போச்சு. பாவம் நீ, என்னாலதானே உனக்கு நஷ்டம். அந்த ஏழை பணக்காரன் பொம்மை உடையல, அதுக்குண்டானது அப்புறமா கொடு முடிஞ்சா. ஒன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லையா. பணம் வேணாம்னு நான் ஏன் பாவலா பண்ணணும்? மனசு மாறுறதுக்குள்ள பைக்குள்ள போட்டுக்கிறேன். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பண்ணாம இதான் என் வீடு. இதுவா? வீடுன்னா தர மட்டும் தானே சிமெண்ட். இங்க பார், சுத்திய சிமெண்ட். முதல்ல வந்திருக்க, பிரவேசம் பண்றது கிரக பிரவேசம். இது முன் கட்டு, அது பின் கட்டு. இந்த வீட்டுக்கு முன்னால பின்னால வேறையா? நாலா பக்கமும் இருக்கு. அத்திவாரம் இனிமேதான் எடுக்கணும். வர்றது வலது கால வச்சு வர்றது. இந்த வீட்டுக்கு சாத்திரம் வேறையா? சாமி கூட இருக்க. உட்கார்றது. ஒண்ணு கவனிச்சா புள்ள, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆமாமா, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆனா காத்தோட்டமா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒழுகாது. இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்காரன் வாடகை கேட்க மாட்டான். வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கும். பகல்ல கலைஞ்சிருந்தா நாய் நுழைஞ்சிருக்கும். ராத்திரி கலைஞ்சிருந்தா பேய் வந்து போயிருக்கும். இவ்வளவு லட்சணமான வீட்டை மெட்ராஸ்ல நீ பார்க்க முடியுமா? வீட்டுக்கு எதிர குழா, தண்ணி பிடிக்க இந்த பக்கெட், மொண்டு குளிக்க இந்த குவளை. துணியை பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு செட்டு, கொடி மேல ஒரு செட்டு. இத விட்டுட்டியே, வீட்டுக்கு உள்ள வந்த உடனே விட்டுற வேண்டியதுதானே? அட, அது இல்லையா, 8 அடுக்கு மாளிகை, பட்டு பீதாம்பரம்னு சொல்லிட்டு வந்தியே, இத விட்டுட்டியேன்னு சொன்ன. இதுதான் ஐயாவுக்கு தலகாணி. அட, ஒத்தியான பொருளாதான் வச்சிருக்கிற. ஏன் ஒத்தியான பொருள் இல்லையா? அது பெரிய வெள்ளி பாத்திரம், பேர் வெட்டுக்கைய. இந்த பிள்ளை, உலகத்துல அப்பா அம்மா பிரியலாம், அண்ணன் தம்பி பிரியலாம், நண்பர்கள் பிரியலாம், காதலன் காதலி பிரியலாம். இதுல யார் பிரிஞ்சாலும் தனித்தனியா வாழ்ந்துடலாம். ஆனா இதுல வலது பிரிஞ்சா இடதுக்கு வேலை இல்ல, இடது பிரிஞ்சா வலதுக்கு வேலை இல்ல. விட்டறிஞ்சிட வேண்டியதுதான். இதை நீ சாதாரணமா நினைச்சிடாத. நாட்டையே ஆண்டு இருக்கு தெரியுமா? அப்பா, யோ, உள்ளுக்குள்ள இவ்ளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேவா இருக்க? பொண்டி கட்டைக்கு இது போதாத? உறவுன்னு சொல்லிக்க வந்தாதான் சட்டப்புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதானே. இது வரைக்கும் தோணல. கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான். சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு கஸ்தூரி மான். ஐயோ, என் பேரு கஸ்தூரியா? நான் ஒன்னதான் சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயத்த ரத்தின சுருக்கமா சொல்லிட்டியே. ஐயோ, என் பேரு ரத்தனம். நான் இங்க இருக்கேன். நீ எங்க போனாலும் உனக்கு என் மடிதான். மடியா? சரி 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 சரி, நேரமாச்சியா, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துறியா? நிஜமாதான் சொல்றியா? என்ன அப்படிலாம் பாக்காதயா, போலாயா? சரி வா. இவன் அவன் அண்ணன். அண்ணன் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்கான். உனக்கு கேக்குதுக்கா? பலூன் கார பையல, முதல்ல என் மேல கை வச்ச, இப்ப என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டியா?